காவிரியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது மாயனூர் அணையிலிருந்து 1 TMC சர்ப்ளஸ் வாட்டரை எங்களுடைய வேடசந்தூர் தகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளை நிரப்ப வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மாயனூர் உபரி நீர் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இத்திட்டம் வந்திருந்தால் கேரளா வரை கூலி வேலைக்கு செல்லும் அவதிக்கு நம் விவசாய சொந்தங்கள் சென்றிருக்க மாட்டார்கள். அநேக விவசாயிகள் நம்பிக்கையை இழந்திருந்த நேரத்தில் மாயனூர் உபரி நீர் திட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலில் முன்மொழிந்த டாக்டர் VPP பரமசிவம் அவர்கள் இத்திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தமிழ்நாடு மக்களுக்கு இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த வருங்கால முதல்வர் எடப்பாடியாரின் நல்லாசியோடு கூடலூரில் தொடங்கி 54 ஊராட்சிகள் வழியாக அனைத்து கிராமங்களிலும் உள்ள மக்களை சந்திக்க மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்தார். 25,000க்கும் மேற்பட்ட வேடசந்தூரை சேர்ந்த விவசாயிகள் தானாக முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவு கையொப்பத்தை கொடுத்தனர். இந்த முன்னெடுப்புக்கு வேடசந்தூர் விவசாயிகள் கொடுத்த வரவேற்பும் ஆதரவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. இந்த மக்கள் நல திட்டத்தை புறக்கணித்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இது. இத்தனை தடைகளையும் தாண்டி மக்களின் நலனை மட்டுமே என்றும் முன்னிறுத்தும் டாக்டர் VPP பரமசிவம் அவர்கள் வேடசந்தூரின் குரலாக மீண்டும் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் முதல் ஆண்டிலேயே காவிரி உபரி நீர் மாயனூர் அணையிலிருந்து வேடசந்தூரை சேர்ந்த அனைத்து குளங்களுக்கும் வந்து சேரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளார். இதன் மூலம் நம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி நீர்வளம் பெருகும், விவசாய பெருமக்களின் வாழ்வு மேம்படும், தண்ணீர் தட்டுப்பாட்டின் அவதியிலிருந்து நம் மக்கள் விடுபடுவார்கள், ஓர் பெரும் பசுமை புரட்சி உண்டாகும். நமது சின்னம் இரட்டை இலை, வெற்றியின் சின்னம் இரட்டை இலை. தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி